அம்மா இந்த தடவையாவது எனக்கு பேட்டு பால் ஸ்டெம்ப்லாம் வாங்கி தரியாம்மா? கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரும்போது கண்டிப்பா பேட்டு பால் எல்லாம் வாங்கி தரேன். அது வரைக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது. ப்ராமிஸா? ப்ராமிஸா. ஹலோ, என்னம்மா ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா அண்ணே, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கிட்ட போயிட்டு இருக்கோம். என்னம்மா நேரா போய் கும்பகோணத்துல தானே தங்க போறீங்க? ஆமா அண்ணே, கும்பகோணத்துல போய் தங்கி 3 நாள் அங்க நவகிரக கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு ஜோசியர் சொன்னார் இல்லைண்ணே. அதான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுறோம். டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டியாம்மா? எடுத்துக்கிட்டேனே. செலவுக்கு பணம் போதுண்ணே, நீ கொடுத்ததே தாராளமா இருக்குண்ணே. பிள்ளைங்கெல்லாம் கவனமா பார்த்துக்குமா? சரிண்ணே. போய் சேர்ந்ததை எனக்கு ஃபோன் பண்ணு. ரைட்ண்ணே. இப்படியே நிறுத்துப்பா, நிறுத்து. வாங்க 2 பேர் ஏறிடுங்க. சரிப்பா, எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்து சொல்லுங்க. 62 ரூபா இருக்குமா? இந்தாங்க. என்னம்மா 500 ரூபா தரீங்க? சில்லறை கொஞ்சம் இல்லம்மா. மாத்திட்டு வந்து கொடுங்களேன். குடு, நான் வாங்கிட்டு வரேன். குடுங்க. இல்ல வேண்டாம், அவர்கிட்ட கொடுக்காதீங்க. வேண்டாம், கொடுக்காதீங்க. கொடுக்காதீங்க, நான் சொல்றேன்ல. சொல்றேன்ல. ஐயா கிட்ட கொடுக்குறேம்மா, வாங்கிட்டு வரட்டும். கொடுப்பா, நான் வாங்கிட்டு வரேன். நோ வாங்கிட்டு பாருங்க, வரேன். அவரே போட்டோம். இல்லை, வாங்கிட்டு வந்துடுறேன். நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பொண்ணே, என்ன என்ன செய்ய உத்தேசம்? என்னம்மா அவரை காணோம்? சில்லறை கிடைக்கலையோ என்னவோ, கொஞ்சம் வெயிட் ரொம்ப பண்ணுங்க. நேரம் வெயிட் பண்ண முடியாதுமா, வேலை இருக்குது. வேற ஏதாவது காசு இருந்தா கொடுங்கம்மா, அவரை வேற காணோமா. 500 ரூபாய் தாங்க இருக்கு. இருங்க, நான் போய் மாத்திட்டு இல்லை வரேன். கொடுங்கம்மா, நானே போய் சில்லறை மாற்றினறேன். நீங்களும் காணாமல் போயிட்டீங்கன்னா கொடுங்கம்மா, நானே போயிட்டு வரேன். ஓடி போயிட மாட்டேன். 1 லட்ச ரூபா ஆட்டோ இருக்குது. இந்தம்மா மீதி பணம் சரியா இருக்கான்னு பார்த்துக்குமா. இன்னைக்கு நான் நேரமே சரியில்லை. அவர் என்னென்னா சில்லறை மற்ற ரிசர்வ் பேங்கே போயிட்டுக்கிறாரு. டெய்லி இந்த மாதிரி 2 பேர் வேணாம் ஒருத்தர் வந்தால் போதும், நம்ம தொழில் விளங்கிடும். எப்படியோ நம்ம பணம் வந்துச்சு. கிரேட் எஸ்கேப். கோவிலுக்கு நீங்க சொல்லுங்க, கோவிலுக்கு போனா விதி மாறிடுமா? மாறா. ஊழிற் பெருவெள்ளியாவலன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். இப்போ கோயிலுக்கு போனவெல்லாம் பணக்காரன் ஆயிட்டான்னா நம்ம ஊரில் ஏழைங்களே இருக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? சொன்னா சார். அண்ணே, எப்போ பார்த்தாலும் எப்படி கெட்ட வழியில் பணம் சம்பாதிக்கலாம், எவன் குடும்பத்தை கெடுக்கலாம்னு நினச்சிட்டு திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு தாடியெல்லாம் எடுத்தா சாமி மன்னிச்சிருமா? சாமியை ஏமாற்ற முடியுமா? நீ சொன்னா சரியாக தான் இருக்கும்.
தான் நான் வில்லனும்னு தோண்டி வச்சிருக்கேன் மொட்டா. ஏய் ஏய் கதவை தரடி. என்னடி பண்ற வீட்டில்? தரடி. ஏய் சீதா கதவை தர. குடிச்சிட்டு வந்திருக்கீங்களாங்க? குடி உங்களுக்கு நேரங்காலமே கிடையாதாங்க. என்னைக்கும் இல்லாம அதிசயமா கோயிலுக்கு போலான்னு கிளம்பணும். பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு குஷியா இருந்துச்சுங்க தெரியுமா? எல்லாத்தையும் கெடுத்து மறுபடியும் குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்களாங்க. சீக்கிரம் வந்துடலான்னு தான் போனேன். லேட் ஆயிருச்சா? இப்போ கூட பஸ் ஸ்டாண்டில் போய் எங்களை தேர்னேன், காணோம். என்னை விட்டுட்டு ஊருக்கு போயிட்டுங்களோன்னு நினச்சேன். நல்லா வேலைன்னு எங்கள் போடல. நம்ம நாளைக்கு போடலாமா? நாளைக்கு மட்டும் குடிச்சிட்டு தான் வர போறீங்க. உங்களுக்கு என்ன பிள்ளைங்களை விட அந்த பாழா போன குடி தாங்க முக்கியமா போச்சு. கண்டபடி குடிச்சிட்டு எங்கேயும் விழுந்து கிடந்து அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. ஒன்னும் இல்லைன்னு சொல்லியே ஒண்ணுமே இல்லாம போயிட்டோம். நான் என்னதான் செய்ய போறேனோ? ஐயோ. ஏய் அல்லாத ப்ளீஸ், அல்லாத ப்ளீஸ். இன்னைக்கு தான் லாஸ்ட். நாளிலேருந்து சத்தியமா குடிக்க மாட்டேன், நம்பு. இது வரைக்கும் எத்தனை சத்தியம் பண்ணிருக்கீங்க? குடிய விட்டீங்களா? இல்லையே. அது மாதிரி இல்லை. இன்னைக்கு தான் லாஸ்ட். உன் மேல சத்தியம், பிள்ளைங்க மேல சத்தியம். இனிமே குடிக்கவே மாட்டேன். ப்ளீஸ் என்ன நம்பு, ப்ளீஸ் சீதா நம்பு, ப்ளீஸ் ப்ளீஸ். நான் இனிமே சத்தியமா குடிக்கவே மாட்டேன்னு சொல்றேன்ல.